ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுவும் வந்து எஃபியில் நான் ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தோன்னா பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாப்ஸ் வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வருது. இப்போது என்ன தெரியுமா விஷயம், இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், மேக் மணி ஃப்ரம் ஹோம் அப்படின்னோடனே நம்ம கிளிக் பண்ணி சரி ஏதோ அந்த வெப்சைட்டில் இல்லைன்னா அந்த ஆப்பில் தான் ஒர்க்குன்னு நினச்சிட்டு நம்ம போய் பண்ணுவோம் இல்லைங்களா. நானும் அப்படி தான் நினச்சிட்டு உள்ளே போனேன். ஆனால் எனக்கு இதில் பெரிய ஷாக்கிங் என்னென்னா, ஒவ்வொரு ஜாபையும் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்குள்ளே வந்து அது என்ட்ராச்சு. அந்த நம்பரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வியர்டாக இருக்குது, ஏதோ வேறு கண்ட்ரி நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து போய் சரி என்ன தான் இருக்குது உள்ள அப்படின்னு சேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தங்க அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீச்சரை வந்து நமக்கு அப்பாயின்ட் பண்ணுவாங்கிறாங்க, அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து இன்னொரு வெப்சைட்டை காமிச்சு இதில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க, 100 ரூபா கட்டணுங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுங்க இப்போது எல்லாமே வந்து ஃபேக்காக தெரியுது. ஆக்சுவலி நான் வந்து அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டை பார்த்தேன். பட் நான் எதுவும் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணல. நான் ஏன் இந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா. 100 ரூபா வந்து நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டில் நம்ம கட்டிடுவோம். பட் அதுவே வந்து ஒரு 10 பேர் நம்ம கட்டினோன்னா என்ன, அது வாங்குகிறவனுக்கு லாபம் இல்லைங்களா. ஸோ அந்த 100 ரூபா கூட நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் முக்கியமாக வந்து இந்த ஃபோன் மூலமாக, இந்த ஆப் மூலமாக, இந்த வெப்சைட் மூலமாக வர்றது, தயவுசெய்து ஒரு 10 ரூபா நீங்கள் வந்து கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா லாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அதையே சம்பாரிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். நம்ம பணத்துக்கு நாம் தான் செக்யூரிட்டி, நாம் தான் கார்டு. அதனால் நம்ம தான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். தயவு செஞ்சு இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க. 100 ரூபாவே யோசிங்கன்னா அப்போ லட்சம் அப்படின்னு கட்டும்போது நான் சொல்லவே வேணாம். தயவுசெய்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து காலை விடுங்க. சமீபமாக கூட வந்து ஒரு நியூஸ் கேட்டேன். ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கில் வந்து எல்லோரும் காசு இழந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சு. நியூஸில் தான் நான் பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து நம்ம அதை பண்ணணும், இல்லை கண்டிப்பாக வந்து இதில் இன்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சதை மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்பு, கேமு இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து வராது, பைசா வந்து போக தான் செய்யுமே தவிர வரதில்லை. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ்.